அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் தரம் 13 மாணவர்களுக்கான வணிகக் கல்வி பாடத்தின் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களின் தொடர்ச்சியினை நாங்கள் இந்த விரிவுரையினூடாக பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் கடந்த விரிவுரைகளில் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் தொடர்பாக சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள், அந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களினுடைய தொடர்ச்சியில இருந்து இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். கடந்த விரிவுரையில் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களில் நாங்கள் 3 எண்ணக்கருக்களை உங்களுடன் பேசியிருக்கிறேன். பிள்ளைகள், சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்பது சந்தைப்படுத்தலில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் சந்தைப்படுத்தல் தொழிற்பாட்டில் வெற்றி அடைந்து கொள்வதற்கு, நுகர்வோரை திருப்திப்படுத்துவதற்கும் போட்டியாளர்களின் சவால்களுக்கு முகங்கொடுத்து வெற்றி பெறுவதற்கும் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் காலத்திற்கு காலம் கடைபிடிக்கக்கூடிய கோட்பாடுகள் தான் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள், மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்று சொல்லுவோம். மிஸ்டர் பிலிப் கொட்லர் அவர்களுடைய சந்தைப்படுத்தல் முகாமைத்துவமுடைய அந்த புத்தகத்தில், அந்த நூலில், அந்த வரலாற்று ரீதியான அடிப்படையில் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களை 7 நிலைகளில் 7 கட்டங்களில் 7 வகையாக வகைப்படுத்தி இனங்கண்டு வெளிப்படுத்தியுள்ளார். அந்த அடிப்படையில் முதலாவது எண்ணக்கருவாக உற்பத்தி எண்ணக்கரு இருந்தது. 2வது எண்ணக்கருவாக பொருள் எண்ணக்கரு காணப்பட்டது. 3வது எண்ணக்கருவாக விற்பனை எண்ணக்கரு என்ற ஒரு எண்ணக்கரு இருந்தது. இந்த 3 விடயங்களும் நான் கடந்த விரிவுரையில் பூர்த்தி செய்திருக்கிறேன். இன்றைய தினம் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களில் சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்பதிலிருந்து ஆரம்பித்து சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, வாடிக்கையாளர் மைய எண்ணக்கரு, அதே போல முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்ற ஏனைய எண்ணக்கருக்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே பிள்ளைகள், சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களின் வரலாற்று ரீதியான வளர்ச்சி கட்டங்கள் அல்லது அணுகுமுறைகளை பார்க்கிற போது 7 விதமான எண்ணக்கருக்கள் எங்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய வகையில் காணப்படும். அந்த அடிப்படையில் முதலாவது எண்ணக்கரு, நான் ஒரு மீள்பார்வைக்காக ஒரு 2-3 நிமிடங்கள் அந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த எண்ணக்கருக்களை ஒரு மீள்பார்வை செய்கிறேன், ஒரு பின்னூட்டலாக. அப்ப அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். முதலாவது எண்ணக்கரு நாங்கள் பார்த்து, கடந்த ஸ்லைட்ஸ்களை நீங்கள் பார்க்க வேணும். முதலாவது எண்ணக்கரு பார்த்து நாங்கள் உற்பத்தி எண்ணக்கரு அல்லது உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு. இந்த உற்பத்தி எண்ணக்கரு அல்லது உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு என்பது சந்தைப்படுத்தலில் ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஏதாவது வளங்களை அல்லது உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி குறைந்தளவான உற்பத்தி கிரயத்துடன் பேரளவாக உற்பத்தியில் ஈடுபட்டு பரந்த சந்தையில் தன்னுடைய பொருட்களை நுகர்வோருக்கு விநியோகிப்பதன் ஊடாக சந்தைப்படுத்தலில் வெற்றி அடைந்து கொள்ள முடியும் என்பது உற்பத்தி எண்ணக்கரு அல்லது உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு. இதே உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு என்று சொல்றோம் என்றால் இங்கே உள்ளீடுகள் பற்றி, உருமாற்றல் செயல்பாடுகள், அதற்கான கிரயங்கள் பற்றி, வெளியீடுகள் பற்றி சொல்லப்படுகிறது. இந்த எண்ணக்கருவில உள்ள குறைபாடு என்ன என்று கேட்டால், இங்கே நுகர்வோருடைய தேவைகள் மற்றும் விருப்பங்கள் அல்லது நுகர்வோருடைய திருப்தி என்பவை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அல்லது கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பது இங்கே உள்ள குறைபாடு. இந்த எண்ணக்கருவில இருக்கக்கூடிய உற்பத்தி எண்ணக்கருவில் இருக்கக்கூடிய விடயங்கள் இன்றும் கடைபிடிக்கப்படும். ஆனால் அந்த எண்ணக்கரு மட்டும் இன்று போதுமானது அல்ல. அது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து வளர்ந்திருக்கிறது. 2வது எண்ணக்கரு நாங்கள் பார்த்து பொருள் எண்ணக்கரு. உற்பத்தி பொருள் எண்ணக்கரு என்று சொல்ல முடியும். விளங்குறதுக்காக உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு, உற்பத்தி பொருள் எண்ணக்கரு என்று நான் சொல்ல முடியும்.
உற்பத்தி பொருள் எண்ணக்கரு என்பது உற்பத்தி எண்ணக்கருவுக்கு பிறகு வந்த இரண்டாவது அணுகுமுறையாக இருக்கும். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்து சந்தைக்கு நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்ற வழங்குகின்ற பொருட்களின் பண்புகளில் காலத்திற்கு காலம் மாற்றங்களை ஏற்படுத்துவது, பொருள் கலவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது. சந்தைப்படுத்தல் கலவையில நாங்கள் பொருள் கலவை பார்த்திருக்கிறோம், ப்ராடக்ட் மிக்ஸ் என்று பார்த்து. அந்த பொருள் கலவை பொருளினுடைய தரம், நிறம், மனம், குறி, பொதி, சுட்டுத்துண்டு, லேபிள், பண்டக்குறி, வியாபார குறிகள், அப்படியான பொருள் சார்ந்த காரணிகளின் மீது பொருத்தமான மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான் இந்த பொருள் சார்ந்த எண்ணக்கரு. அப்ப அந்த எண்ணக்கருவிலே ஒரு குறைபாடு இருக்கிறது. என்ன? நுகர்வோருடைய தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் என்பன, அல்லது நுகர்வோரை திருப்திப்படுத்தல் என்ற அந்த விடயம் அங்கே முன்னிலைப்படுத்தப்படாமை பொருள் எண்ணக்கருவில் உள்ள ஒரு குறைபாடு. அந்த எண்ணக்கருவில இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் பொருளினுடைய பண்புகளில், பொருளினுடைய தன்மைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேணும் என்பது அவசியம். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் அது எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றால் நுகர்வோரை மையப்படுத்தி மேற்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது எண்ணக்கரு. மூன்றாவது எண்ணக்கரு விற்பனை எண்ணக்கரு. குறிப்பாக 1950களுக்கு பிறகு இந்த எண்ணக்கருவினுடைய செல்வாக்கு, விற்பனை எண்ணக்கருவினுடைய செல்வாக்கு மிக அதிகரித்திருக்கிறது. காரணம், உலகம் முழுக்க அதிகரித்த போட்டித்தன்மை, இரண்டாம் உலக மகாயுத்தத்தை தொடர்ந்து அதிகரித்த போட்டித்தன்மை, வணிக ரீதியான போட்டித்தன்மை காரணமாக ஒரே உற்பத்தியில் பல போட்டி நிறுவனங்கள் உருவாகியதன் காரணமாக ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய நுகர்வோரை கவர்வதற்காக, ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான நுகர்வோரை தம்மை நோக்கி ஈர்த்து கொள்வதற்காக இந்த எண்ணக்கரு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது விற்பனை எண்ணக்கருவாக இருக்கும். இந்த விற்பனை எண்ணக்கரு என்பது சந்தைப்படுத்தலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம் சந்தைப்படுத்தலில் வெற்றி பெறுவதற்கு மேம்படுத்தல் கலவை மீது கவனத்தை செலுத்த வேணும் என்பதுதான் அந்த விற்பனை எண்ணக்கருவாக இருக்கு. மேம்படுத்தல் கலவை என்பது என்ன? விளம்பரப்படுத்தல், விற்பனை மேம்படுத்தல், நேரடி சந்தைப்படுத்தல் பின்னர் வரும், அதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப மேம்படுத்தல் கலவை மீது தன்னுடைய கவனத்தை குவிக்க வேணும் என்பதுதான் அந்த எண்ணக்கருவாக, விற்பனை எண்ணக்கருவாக இருக்கும். அப்ப உற்பத்தி தொழிற்பாட்டு எண்ணக்கரு என்பது உற்பத்தி தொழிற்பாட்டின் மீது கவனம் செலுத்தும். உள்ளீடுகள், உருமாற்றல், அதற்கான கிரயங்கள், வெளியீடுகள் சம்பந்தமாக. பொருள் எண்ணக்கரு என்பது பொருள் கலவை மாறிகள் மீது கவனத்தை குவிக்கும். விற்பனை எண்ணக்கரு என்பது மேம்படுத்தல் கலவையின் மீது தன்னுடைய கவனத்தை குவிப்பதாக இருக்கும். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இன்றைய 4வது எண்ணக்கருவில இருந்து நாங்கள் இன்றைய இந்த விரிவுரையை நாங்கள் தொடர இருக்கிறோம். இப்ப நீங்கள் ஸ்கிரீனை பார்த்தீங்க என்றால் சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. முதல் 3 எண்ணக்கரு நாங்கள் பார்த்துட்டோம். அந்த எண்ணக்கருக்கள்ல உள்ள குறைபாடு என்று குறிப்பிடும் இடத்து அங்கே நுகர்வோருடைய தேவைகள், நுகர்வோருடைய விருப்பங்கள் என்பன கருத்தில் கொள்ளப்படவில்லை. நுகர்வோர் திருப்தியினை ஏற்படுத்துவது என்பது கருத்தில் கொள்ளப்படவில்லை. ஏன் கருத்தில் கொள்ளப்படவில்லை? அது காலத்தினுடைய போக்கு. அன்றைக்கு சந்தை அமைப்பில போட்டித்தன்மை குறைவாக இருந்தது, தனியுரிமைத்தன்மை, மொனோபோலி அதிகமாக இருந்தது. எனவே அந்த 3 எண்ணக்கருக்களும் நுகர்வோரை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் இந்த 4வது எண்ணக்கரு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. நாங்கள் பார்க்கிற பெரிய தலையங்கம் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள். அதில் ஒரு வகை சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. அந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு வந்த காலத்திலே அதிகரித்த சந்தை போட்டி இருந்தது. நுகர்வோரினுடைய அறிவு வளர்ச்சி உன்னதமாக இருந்தது. ஆகவே நுகர்வோரை மையப்படுத்தி ஒரு எண்ணக்கரு உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது, அந்த காலத்தின் தேவை. ஆகவே அந்த எண்ணக்கரு தான் இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக இருக்கு. இந்த எண்ணக்கரு சொல்கிறது, ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான நுகர்வோருடைய தேவைகளை, நுகர்வோருடைய விருப்பங்களை கண்டறிந்து கொள்ள வேணும். நுகர்வோர் எதை விரும்புகிறார்களோ, நுகர்வோருக்கு எது தேவையோ அவற்றை கண்டறிந்து அந்த தேவைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தல் பணிகளையும் சந்தைப்படுத்தல் உபாயங்களையும் மேற்கொள்வதனூடாக நுகர்வோரை திருப்திப்படுத்துவதனூடாக சந்தைப்படுத்தலில் வெற்றி அடைந்து கொள்ள முடியும்.
இந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர்தான் சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. ஆகவே இது ஒரு முக்கியமான இடம். ஏற்கனவே இருந்த உற்பத்தி எண்ணக்கரு, பொருள் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, இந்த 3 எண்ணக்கருக்களிலும் நுகர்வோர் என்ற அந்த விடயம் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. நுகர்வோரின் தேவைகள், நுகர்வோரின் விருப்பங்கள், நுகர்வோரின் எதிர்பார்ப்புகள், நுகர்வோர் திருப்தி என்பன முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அது குறைபாடாக இருந்தது. அதற்குரிய தேவையும் அங்கே இருக்கவில்லை. அந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் சொல்லுவோம் அந்த பழைய எண்ணக்கருக்கள். இது புதிய நவீன சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், அடுத்த எண்ணக்கரு சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, சோசியல் மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்று சொல்லுவோம். இந்த சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்பது சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவினை மட்டுப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, கட்டுப்படுத்துகின்ற எண்ணக்கரு என்று நாங்கள் ஒரு அறிமுகத்துக்காக சொல்ல முடியும். சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்ன சொல்கிறது என்றால், சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவின் அடிப்படையில் ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் நுகர்வோருடைய தேவைகளை, நுகர்வோருடைய விருப்பங்களை, நுகர்வோருடைய எதிர்பார்ப்புகளை, ஏன் நுகர்வோர் திருப்தியினை முன்னிலைப்படுத்தும் அதே வேளை சமூக நலன் மீது அக்கறை கொள்ள வேணும், சமூக பொறுப்புகள் மீது அக்கறை கொள்ள வேணும், நுகர்வோரின் உடல் உளம் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக இருக்கும். இந்த எண்ணக்கரு சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை மட்டுப்படுத்துகின்ற, சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை நெறிப்படுத்துகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற எண்ணக்கருவாக சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, சோசியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ற எண்ணக்கரு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்ப திரைப்படங்கள் இருக்கிறது. இந்த திரைப்படங்களில் காட்சிகள் சீர்க்கப்படுகின்ற போது ஆபாசமான காட்சிகள், வக்கிரமான காட்சிகள் தவிர்க்கப்பட வேணும் என்று எதிர்பார்க்கப்படும். சிலவேளை நுகர்வோர் அந்த மாதிரி காட்சிகளை விரும்பினாலும் கூட அந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிடுகின்றவர்கள் அப்படியான ஆபாசமான, வக்கிரமான, சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும். புகைப்பிடிக்கிற, மது அருந்துற அல்லது இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் திரைப்படங்களில் தவிர்க்க வேண்டும். சிலவேளை அந்த ஸ்டைலிஷ இளைஞர் சமூகமோ அல்லது பார்வையாளர்களோ ரசிகர்களோ விரும்பினாலும் கூட அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. அதே போல சிறுவர்களுக்கான உணவு பதார்த்தங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் அந்த உணவு பதார்த்தங்களில் மணமூட்டிகளை, நிறமூட்டிகளை, ரசாயன பதார்த்தங்களை சிறுவர்களின் உடல் ஆரோக்கியம் கருதி அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. சிலவேளை அந்த மணமூட்டிகள், நிறமூட்டிகளை சிறுவர்கள் விரும்பினாலும் கூட சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் அவற்றை தவிர்க்க வேணும் என்பதுதான் சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக இருக்கு. அப்ப சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு சொல்கிறது, நுகர்வோருக்கு எது தேவையோ, நுகர்வோருக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்தால் சந்தைப்படுத்தலில் வெற்றி அடைய முடியும். ஆனால் சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு சொல்கிறது, சமூக நலன் மீது அக்கறை கொள்ளுங்கள், சமூக பொறுப்புகளின் மீது அக்கறை கொள்ளுங்கள். நுகர்வோர் விரும்பினாலும் கூட சமூக நலன், நுகர்வோரின் உடல் உள ஆரோக்கியத்தை கருத்தில கொண்டு அவர்கள் விரும்புகின்ற அனைத்தையும் உங்களுடைய உற்பத்தி பொருட்களில், சேவைகளில் நீங்கள் தரக்கூடாது என்பது சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக அமையும். அடுத்த எண்ணக்கரு வாடிக்கையாளர் எண்ணக்கரு அல்லது வாடிக்கையாளர் மைய எண்ணக்கரு, கஸ்டமர் கான்செப்ட் என்று சொல்லுவோம். நுகர்வோருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் வேறுபாடு. நுகர்வோர் என்பது ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை. இலங்கையின் சனத்தொகை இலங்கையின் நுகர்வோர் தொகை. உலகத்தின் சனத்தொகை உலக நுகர்வோர் தொகையாக இருக்கும். வாடிக்கையாளர் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பொருட்கள், சேவைகளை தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யக்கூடியவர்கள்தான் வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர்களின் விசுவாசம், கஸ்டமர் லோயாலிட்டி என்பது ஒரு நிறுவனத்தின் மீது பற்றுறுதியுடன் தொடர்ந்து பொருட்கள், சேவைகளை வாங்குதல். இது வாடிக்கையாளர் விசுவாசம் என்று சொல்லுவோம். ஒரு வணிகத்தின் வெற்றி அங்கே தங்கி இருக்கிறது. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம், ஒரு வணிக நிறுவனம் முழு நுகர்வோர் சமூகத்தின் தேவைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்வது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. ஏனென்றால் நுகர்வோர் நடத்தை என்பது, கன்சியூமர் பிஹேவியர் என்பது பல்லினத்தன்மை கொண்டது. அது பல்வேறுபட்ட காரணிகளால் தீர்மானிக்கப்படும். அது பிறகு நான் கதைக்கிறேன் உங்களோட.
அந்த சந்தை துண்டமாக்கல் வருகின்ற போது அந்த விஷயங்கள் வரும். எனவே ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், உதாரணத்துக்கு ஒரு ஆடை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அனைத்து நுகர்வோருடைய ஆடைகளையும் உற்பத்தி செய்வது என்பது சாத்தியமில்லை. அவர்களினுடைய இனம், மதம், மொழி, பழக்க வழக்கம், நாகரிகம், பண்பாடு, ஊர், தேசம், புவியியல் காரணிகள், பல்வேறுபட்ட காரணிகளால் அந்த நுகர்வோருடைய நடத்தை, அந்த கன்சியூமர் பிஹேவியர் என்பது வேறுபடும். அப்ப முழு நுகர்வோரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலையில் ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் என்ன செய்யலாம்? தன்னுடைய வாடிக்கையாளர்களை, அது தனிப்பட்ட நபர்களாயும் இருக்கலாம், நிறுவனங்களாயும் இருக்கலாம், வாடிக்கையாளர்களை அல்லது வாடிக்கையாளர் நிறுவனங்களை அடிப்படையாக வைத்து அவர்களின் தேவைகள், விருப்பங்களை இனங்கண்டு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தல் பணிகளை, சந்தைப்படுத்தல் உபாயங்களை மேற்கொண்டால் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் வாடிக்கையாளர் எண்ணக்கரு, கஸ்டமர் கன்செப்ட் என்று சொல்லுவோம். அப்ப சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவினுடைய ஒரு குறுகிய வடிவம்தான் வாடிக்கையாளர் எண்ணக்கருவாக இருக்கு. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவில் முழு நுகர்வோர் சமூகமும் கருத்தில் கொள்ளப்படும். வாடிக்கையாளர் எண்ணக்கருவில் ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான தனிப்பட்ட வாடிக்கையாளர்களின் அல்லது வாடிக்கையாளர் நிறுவனங்களின் தேவைகள், விருப்பங்களை மட்டும் இனங்கண்டு பூர்த்தி செய்து சந்தைப்படுத்தலை மேற்கொள்வதாக காணப்படும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. இது ஒரு மிக முக்கியமான எண்ணக்கரு, வெரி லேட்டஸ்ட் நடைமுறையில் உள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் 7வது எண்ணக்கருவாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய எண்ணக்கருவாக இருக்கும். முதலாவது எண்ணக்கரு உற்பத்தி எண்ணக்கரு, 2வது எண்ணக்கரு பொருள் எண்ணக்கரு, 3வது விற்பனை எண்ணக்கரு, 4வது சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, 5வது சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, 6வது வாடிக்கையாளர் எண்ணக்கரு, 7வது முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள், மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்பது 7ஆக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது வரலாற்று ரீதியான அடிப்படை. அதில் நாங்கள் பார்க்கிற எண்ணக்கரு முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்ற சொல்லை பயன்படுத்துவோம். இங்கே ஏற்கனவே பார்த்த எல்லா விதமான எண்ணக்கருக்களினுடைய சீர்மானம். இங்கே உற்பத்தி எண்ணக்கரு இருக்கிறது, பொருள் எண்ணக்கரு இருக்கிறது, சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, வாடிக்கையாளர் எண்ணக்கரு என்ற அந்த 6 எண்ணக்கருக்களினுடைய ஒரு சேர்மானமாகத்தான் நாங்கள் முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவை அவதானிக்க முடியும். இந்த முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்பது 4 விடயங்களின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றது. முதலாவது உள்ளக சந்தைப்படுத்தல், இன்டர்னல் மார்க்கெட்டிங். 2வது ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல், இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங். 3வது உறவுகள் உடனான அல்லது தொடர்புடைமை சந்தைப்படுத்தல், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். 4வது நாங்கள் பார்க்கிறோம் பொறுப்புகளுடனான சந்தைப்படுத்தல், ரெஸ்பான்சிபிலிட்டி மார்க்கெட்டிங். இன்டர்னல் மார்க்கெட்டிங், இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மார்க்கெட்டிங் என்ற 4 விடயங்கள் சேருகின்ற போது அது ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங் கன்செப்டாக கருதப்படும். எனவே முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவில் முதலாவது நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் உள்ளக சந்தைப்படுத்தல், இன்டர்னல் மார்க்கெட்டிங் என்றா என்ன? நல்ல அவதானமா பாருங்க, அடிக்கடி எக்ஸாம்ல வரும். மற்றது இந்த முழு படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு 4 பாகங்களா உடங்கியிருக்கும். அது சேர்ந்துதான் ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங் கன்செப்ட். அதில் ஒவ்வொரு பாகமும் தனி எக்ஸாம் பேப்பர் கேள்வியாக கடந்த வருடங்களில் வந்திருக்கிறது. கவனம் செலுத்துங்கள். இன்டர்னல் மார்க்கெட்டிங் உள்ளக சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? பிள்ளைகள், சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சமூக தொழிற்பாடு. தட் இஸ் a social activity, social function. ஆனால் சந்தைப்படுத்தல் ஒரு சமூக தொழிற்பாடாக இருந்தாலும் அந்த சந்தைப்படுத்தலில் வெற்றி அடைந்து கொள்வதற்கு சந்தைப்படுத்தும் நிறுவனத்திற்கு உள்ளே முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேணும். போதிய அளவான வளங்கள் இருக்க வேணும், போதிய அளவான சிறப்பான முகாமை கட்டமைப்பு இருக்க வேணும், சந்தைப்படுத்தலுக்கான தனி அலகு தொழிற்பட வேணும். பாருங்க பிள்ளைகள், மேனேஜ்மெண்ட்ல தொழிற்பாட்டு ரீதியாக 5 பிரிவுகள் இருக்கிறது. வணிக முகாமைத்துவம் என்பது 5 தொழிற்பாட்டு பாகங்களை கொண்டது.
செயல்பாட்டு முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம், ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமைத்துவம். எனவே சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்துக்கென தனியான டிபார்ட்மெண்ட் இருக்க வேணும். அதற்கென்று தனியான சிரேஷ்ட முகாமைத்துவம், முகாமை கட்டமைப்பு இருக்க வேணும். அங்கே பொருத்தமான முகாமை திணைக்களங்கள், உற்பத்தி நிதி மனிதவள திணைக்களங்கள், அதற்கு தேவையான வளங்கள் காணப்பட வேண்டும். எனவே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சரியாக இருந்து, சரியான மேனேஜ்மெண்ட் இருந்து, போதிய ரிசோர்ஸ் இருந்தால்தான் அந்த நிறுவனம் வெளியில, சந்தையில, சமுதாயத்தில வெற்றி அடைய முடியும். எனவே சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சமூக தொழிற்பாடாக இருந்தாலும் அங்கே நிறுவனத்திற்குள்ளே உள்ளக ரீதியாக உள்ளக சந்தைப்படுத்தல் கட்டமைப்பொன்று சரியாக இருக்க வேண்டும். விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த உள்ளக சந்தைப்படுத்தல் கட்டமைப்பு என்பது உள்ளக சந்தைப்படுத்தலுக்கென்று ஒரு தனியான டிபார்ட்மெண்ட், அதற்கான தனியான மேனேஜ்மெண்ட், அதற்கான போதிய அளவான வளங்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் உள்ளக சந்தைப்படுத்தல் இன்டர்னல் மார்க்கெட்டிங்காக இருக்கும். அடுத்தது ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் என்ன? இங்க நீங்க பார்க்க வேண்டிய விடயம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் என்ன? பொருள் சார்பாக 4 P's, சேவை சார்பாக 7 P's. உற்பத்தி, பொருள், விலை, இடம், விநியோகம், அதே போல மேம்படுத்தல் கலவை, அதே போல விற்பனை படை அல்லது மக்கள், செய்முறைப்படுத்தல், அதே போல பிசிக்கல் என்விரான்மெண்ட், பௌதீக சூழல் அல்லது அமைவிடம். எனவே இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் என்பது பாருங்கள், உற்பத்தி பொருளின் மீது, மேம்படுத்தல் மீது, விநியோகத்தின் மீது, அதாவது 3 P's 4 P's அவ்வளவுதான். இங்கே அவ்வளவுதான் வருது. ப்ராடக்ட், அதே போல என்னது ப்ரமோஷன், அதே போல டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸஸ். இந்த விடயங்களின் மீது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ உங்களை எக்ஸாமில கேட்கலாம், முழுப்படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவின் ஒரு பிரிவாக அமையக்கூடிய ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் என்பது எதை கருதும்? சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தும். மார்க்கெட்டிங் மிக்ஸின் மீது, அது 4 P's 7 P's அதன் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துவதாக இருக்கும். அடுத்தது நீங்க பார்த்தீங்களா பிள்ளைகள், உறவுகள் உடனான சந்தைப்படுத்தல், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவாங்க. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர் கஸ்டமரோட நல்ல உறவை பேண வேண்டும். அதனை வாடிக்கையாளர் என்ன அக்கறை உடையோரோட நல்ல உறவை பேண வேண்டும். சந்தைப்படுத்தல் வலையமைப்பு, மார்க்கெட்டிங் நெட்வொர்க், பங்கிட்டு நடுவர்களோட உறவுகளை பேண வேண்டும். ரிலேஷன்ஷிப் தான் மார்க்கெட்டிங்ல சக்சஸ். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் சந்தைப்படுத்தலோட சம்பந்தப்பட்ட அக்கறை உடையோர், அந்த வலையமைப்பு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கோட ஒரு வெல் ரிலேஷன்ஷிப்போட இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதுதான் வாடிக்கையாளர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும். அப்பதான் தொடர்ந்து இருப்பார்கள். பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள் அல்லது அங்கத்தவர்கள், உடைமையாளர்கள், அதே போல பங்கிட்டு நடுவர்கள், டிஸ்ட்ரிபியூஷன் கேனல்ல இருக்கக்கூடிய மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, முகவர்கள், ஏன் விநியோகஸ்தர்கள், வழங்குனர்கள், அவர்களோட நல்ல உறவு, வெல் ரிலேஷன்ஷிப். இதுதான் உறவுகளுடனான சந்தைப்படுத்தல். இங்கே வாடிக்கையாளர் எண்ணக்கரு வருகிறது. அதே போல அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் பொறுப்புகளுடனான சந்தைப்படுத்தல், ரெஸ்பான்சிபிலிட்டி மார்க்கெட்டிங். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் வணிக ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிசினஸ் எதிக்ஸ் நீங்கள் செகண்ட் கம்பிடன்சில படிச்சிருக்கீங்க. லீகல், சட்டங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், சூழல் பாதுகாப்பு சட்டங்கள், அதே போல ஊழியர் பாதுகாப்பு சட்டங்கள், வணிக சட்டங்கள். இந்த சட்டங்கள் மீது சந்தைப்படுத்துவோர் தன்னுடைய கவனத்தை கொடுக்க வேண்டும். சூழல் மற்றும் சமூகம், கம்யூனிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் மீது கவனம் செலுத்த வேண்டும். வணிக பொறுப்புகளில் அக்கறை கொள்ள வேண்டும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில கவனம் செலுத்த வேண்டும். பிஎஸ்ஆர், பிசினஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனவே இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா பொறுப்புகளுடனான சந்தைப்படுத்தல் இங்கே உள்வாங்கப்படுகிறது. வணிக ஒழுக்கம், வணிக சட்டங்கள் மீது, சமூகத்தின் மீது, சூழல் மீது அக்கறை கொள்ள வேண்டும். இந்த நாளும் ஒருங்கிணைகின்ற பொழுது அதற்கு நாங்கள் சொல்லுவோம் முழுப்படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. எனவே முழுப்படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்பது 4 விடயங்களை உள்ளடக்கியது. உள்ளக சந்தைப்படுத்தல், இன்டர்னல் மார்க்கெட்டிங். ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல், இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங்.
உறவுகள் உடனான சந்தைப்படுத்தல் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், பொறுப்புகளுடனான சந்தைப்படுத்தல் ரெஸ்பான்சிபிலிட்டி மார்க்கெட்டிங் என்று வரும். எனவே சந்தைப்படுத்தலின் நவீன எண்ணக்கருவாக இது காணப்படுவதாக இருக்கும். 4 விடயங்கள் சொன்னார். அதுல உள்ளக சந்தைப்படுத்தலுக்கான விளக்கம் எழுதியிருக்கிற, சந்தைப்படுத்தல் என்பது ஒரு முகாமைத்துவ தொழிற்பாடாக அமைந்திருப்பதனால் அந்த நிறுவனத்தில் உள்ளக ரீதியாக அனுபவம் ஆற்றல் மிக்க சிரேஷ்ட முகாமைத்துவம், தனியான சந்தைப்படுத்தல் முகாமை பிரிவு, அதற்கான திணைக்களங்கள், போதிய அளவான வளங்கள் காணப்பட வேணும். விளங்கப்படுத்தி போட்ட ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி பொருளின் பண்புகள், பொருள் கலவையின் மீது கவனம் செலுத்த வேணும், மேம்படுத்தல் மீது கவனம் செலுத்த வேணும். எனவே இங்கே சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் மீது கவனம் செலுத்துவதுதான் இந்த ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தலாக, இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங்காக அமையும். உறவுகள் உடனான அல்லது தொடர்புடைமை சந்தைப்படுத்தல், ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர், உடைமையாளர்கள், பங்கீட்டு நடுவர்கள் போன்ற அக்கறையுடைய தரப்பினர்கள் மீது நல்ல உறவை கொண்டிருக்க வேணும். அந்த உறவுதான் சந்தைப்படுத்தலில் வெற்றியை தரும். பொறுப்புகள் உடனான சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் வணிக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேணும், சட்டங்கள், சமூகம், சூழல் மீது அக்கறை கொள்ள வேணும், சமூக பொறுப்புகள் மீது அக்கறை கொண்டு அந்த சமூக பொறுப்புகளை, வணிக சமூக பொறுப்பு பிஎஸ்ஆர், பிசினஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தி சமூக பொறுப்புகளின் மீது அந்த இடையறாத கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது பொறுப்புகளுடனான சந்தைப்படுத்தல். எனவே 4 விடயங்களும் அழகாக விளங்கப்படுத்துகிறேன். இது உடைச்சு தனி துண்டுகளாகவும் கேள்விவர். இப்ப இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போற அடுத்த விடயம் ஒரு ஒப்பீடு பார்க்க போறோம். இந்த எண்ணக்கரு என்ன சொல்கிறது, அது எங்கே ஆரம்பிக்கிறது, எதில் அக்கறை கொள்கிறது, என்ன உபாயங்கள் பின்பற்றப்படும், இறுதி இலக்கு என்ன, நீங்க ஃபிளட்டா பாருங்க. முதல்ல பார்க்க வேண்டியது உற்பத்தி எண்ணக்கரு. எங்கே ஆரம்பிக்கிறது? தொழிற்சாலையில். உற்பத்தி தொழிற்பாடுகள் மீது, ஆக்க செயல் மீது கவனம் செலுத்தும். உபாய முறை என்ன? இயலளவு அதிகமாக இருக்க வேணும், கிரயம் குறைவாக இருக்க வேணும், பரந்த சந்தையில் சந்தைப்படுத்த வேணும். இறுதி இலக்கு என்ன? உற்பத்தி பொருட்களின் அளவினை அதிகரிப்பதனூடாக லாபத்தை அதிகரிக்க வேண்டும். இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள். ஒரு எண்ணக்கருவை எடுத்து அந்த எண்ணக்கரு எங்கே தொடங்குகிறது, எதன் மீது அக்கறை கொள்கிறது, என்ன உபாயங்கள் அந்த எண்ணக்கருவில் பிரயோகிக்கப்படுகிறது, அப்படி பிரயோகிப்பதன் மூலம் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற இறுதி இலக்கு என்ன. 2வது எண்ணக்கரு உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. இது ஆரம்பிக்கிற இடம் தொழிற்சாலை. உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகள் பொருள் கலவையில் அக்கறை கொள்கிறது. உபாய முறை தரம், பண்புகளை மேம்படுத்தல், நவீன உற்பத்திகளை வழங்குதல் என்பது உபாயம். இறுதி இலக்கு என்ன? ஃபைனல் டார்கெட் தரமான பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதன் மூலம் லாபத்தை அதிகரித்துக் கொள்ளுதல். அடுத்த எண்ணக்கரு விற்பனை எண்ணக்கரு. எங்கே ஆரம்பிக்கின்றது? தொழிற்சாலையில். சந்தைக்கு வருகிறது, ஆனால் தொழிற்சாலையில் ஆரம்பிக்கப்படுகிறது. மேம்படுத்தலில் அக்கறை கொள்கிறது. உபாயம் மேம்படுத்தல், கலவை மாறிகளை பிரயோகித்து விற்பனை அதிகரித்தல், விளம்பரப்படுத்தலை பிரயோகித்தல், விற்பனை மேம்படுத்தலை பிரயோகித்தல். இறுதி இலக்கு என்ன? விற்பனை அதிகரிப்பதன் மூலம் லாபத்தை அதிகரித்தல், உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் லாபத்தை அதிகரித்தல். அப்படி என்று முதல் பார்க்கிறாங்க. இங்க விற்பனை அதிகரிப்பதன் மூலம் லாபத்தை அதிகரித்தல். சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு 4வது. ஆரம்பம் அங்கே இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட். அக்கறை யார் மீது? நுகர்வோர், வாடிக்கையாளர்களின் தேவைகள், விருப்பங்கள் மீது அக்கறை. என்ன உபாயம்? சந்தைப்படுத்தல், கலவை மாறிகள் மீது அக்கறை செலுத்தல், ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல். இறுதி இலக்கு என்ன? வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோரை திருப்திப்படுத்துவதன் மூலம் லாபத்தை அதிகரிக்க செய்தல். கடைசியாக 5வது முழுப்படைப்பு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. எங்கே ஆரம்பம்? சந்தை. எதன் மீது அக்கறை? அக்கறை கொண்ட தரப்பினர்கள் மீதும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் மீதும் அக்கறை. உபாய முறை என்ன? உள்ளக சந்தைப்படுத்தல், ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல், சமூக பொறுப்புகள் மீது
அக்கறையுடையோர் மீதான உறவுகளின் மீது கவனம் செலுத்த. இறுதி இலக்கு என்ன? அக்கறையுடையோருக்கு அனுகூலங்களை கொடுப்பதன் மூலம், நன்மைகளை செய்வதன் மூலம் லாபத்தை சம்பாதிப்பது. எனவே நீங்க தேவையண்டா பிள்ளைகள் ஒரு 10 வருஷம் 2011 இருந்து 2020 வரைக்கும் எக்ஸாம் பேப்பர் எழுதி செக் பண்ணால் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் வராமல் எக்ஸாம் பேப்பர் கேள்வியே இல்லை. மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்றது வராமல் எக்ஸாம் பேப்பர் கேள்வியே இல்லை. எனவே 7 எண்ணக்கருக்களை அழகாக பார்த்து அதன் உள்ளடக்கங்கள் பார்த்து ஒப்பீடுகளும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். திரையங்கத்துக்கு வருவோம். மற்றொரு தேர்ச்சி மட்டம் சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்ற சொல் பயன்படுத்தப்படும். சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன். இந்த சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்றது பிள்ளைகள் ஒரு பொருள் அல்லது சேவைக்கான சந்தை ஏதேனும் காரணிகளை அல்லது காரணியினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட பிரிவுகளாக அல்லது துண்டங்களாக வகைப்படுத்தப்படுவது, கூறு போடப்படுவது. அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் சந்தை துண்டமாக்கல். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம்டா பிள்ளைகள். இப்ப உதாரணத்துக்கு ஆடை உற்பத்தி விற்பனை சந்தை. ஒரு எக்ஸ் என்ற கம்பெனி ஆடை உற்பத்தி செய்து விற்பனை செய்து, அந்த கம்பெனி தன்னுடைய ஆடைகளை, ஆண்களுக்கான ஆடைகளை மட்டும் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தலில் ஈடுபட்டால் இங்கே ஒரு துண்டமாக்கல் இடம்பெறுகின்றது, பால் சார்ந்த அடிப்படையில், ஆண்கள் பெண்கள். இன்னும் ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய ஆடை உற்பத்தியில ஈடுபடுகிறார். வெளிநாட்டில் இருந்து வரும் உல்லாச பயணிகளுக்கான ஆடைகளை மட்டுமே வழங்குதல். இது ஒரு பூகோள ரீதியான அடிப்படையிலான சந்தை துண்டமாக்கல். உள்நாட்டவர், வெளிநாட்டவர், கிராமத்தவர், நகரத்தவர், அந்த மாதிரி. ஒரு சப்பாத்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான சப்பாத்துக்களை மட்டும் உற்பத்தி செய்யலாம். இன்னும் ஒரு சப்பாத்து உற்பத்தி கம்பெனி அலுவலகம் செல்வோருக்கான சப்பாத்துக்களை மட்டும் உற்பத்தி செய்யலாம். இன்னும் ஒரு சப்பாத்து உற்பத்தி கம்பெனி படை வீரர்களுக்கான சப்பாத்துக்களை மட்டும் உற்பத்தி செய்யலாம். இன்னொரு சப்பாத்து உற்பத்தி கம்பெனி விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத்துக்களை மட்டும் உற்பத்தி செய்யலாம். இங்கே பயன்பாட்டு நோக்கத்தின் அடிப்படையில் மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், நோக்கத்தின் அடிப்படையில், பயன்பாட்டு தேவையின் அடிப்படையில் சந்தை துண்டமாக்கப்படுகிறது. அதே போல ஒரு உணவகம், உணவு சந்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உதாரணம். நல்லா கவனிச்சு கொண்டே இருக்கும். சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் பற்றி நான் ஏற்கனவேயும் சொன்னான் பிள்ளைகள். இது ஒரு லைஃப்ல மிக முக்கியமான ஒரு பாடத்தை தரும். இது சரியா ஏலவலுக்கானது மட்டுமல்ல. ஏலவல் முடிய நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியனாக போய் சந்தைப்படுத்தல் துறையில இருக்கலாம், தனியார் துறையில சந்தைப்படுத்தல் துறையில வேலை செய்யலாம், அல்லது நீங்களே ஒரு சுய முயற்சியாளராக, தொழில் முனைவோராக மாறலாம். எங்கேயோ இடத்துல போய் இந்த சந்தைப்படுத்தல் சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு பயன்படும். அதனாலதான் அதுக்கு தனியான ஒரு டிகிரி புரோகிராமையும் உருவாக்கி வச்சிருக்கார்கள், சார்ட்டர்ட் மார்க்கெட்டிங். இதுபோல இன்னும் எவ்வளவோ டிகிரி புரோகிராம்கள் எல்லாம் இருக்கிறது, எனவே சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படி என்றா என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு பொருளுக்கான அல்லது சேவைக்கான சந்தையானது ஏதேனும் காரணிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட பிரிவுகளாக வகைப்படுத்தும். உணவு சந்தை, ஒரு உணவகத்தை எடுத்தோம் என்றால் சைவ உணவுகள் மட்டும், சைவ உணவகம். இப்ப அங்க போய் நீங்கள் சிக்கன் கறியோ மட்டன் கறியோ கேட்க முடியாது. இன்னும் இடத்துல போறீங்க என்றால் சைவ சாப்பாடு கிடையாது, அசைவ சாப்பாடுகள் மட்டும். அப்ப இங்க நுகர்வோருடைய உளவியல் ரீதியான அல்லது தேவை ரீதியான அடிப்படையில் சந்தை துண்டமாக்கப்படுகிறது. எனவே ஒரு பொருள் அல்லது சேவைக்கான சந்தையானது ஏதேனும் காரணிகளை அடிப்படையாக வைத்து பல்வேறுபட்ட பிரிவுகளாக வகைப்படுத்தினால் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்று சொல்லுவோம். இந்த துண்டமாக்கப்பட்ட சந்தையில உள்ள ஒவ்வொரு பிரிவும் சந்தை துண்டம் என்று அழைக்கப்படும். துண்டமாக்கப்பட்ட சந்தையில உள்ள ஒவ்வொரு பிரிவும் சந்தை துண்டம் என்று அழைக்கப்படும். புரிகிறதா?
அப்ப நான் உதாரணங்களையும் சொன்னார் உங்களுக்கு, மிக கவனமா பாருங்க. சந்தை துண்டமாக்கலுக்கான அடிப்படைகள் எக்ஸாம் பேப்பர் கேள்வியா. இந்த மேனேஜ்மெண்ட் பக்கத்துல இது எக்ஸாம் பேப்பர்ல வந்தது வரையில் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கிரேட் 12 சிலபஸோடு ஒப்படைக்க கிரேட் 13 சிலபஸின் அளவு பாடவேளை ஒன்றுதான், கேள்விவார மார்க்ஸின் அளவும் ஒன்றுதான். ஆனால் அந்த பாட பரப்பினுடைய அளவு குறைவு என்பதால் முழு விடயங்களும் கேள்வியாக வரும். எந்த விடயங்களும் அவாய்ட் பண்ணப்பட மாட்டாது. இது நீங்க பார்க்கலாம். பாஸ் பேப்பர் எடுத்து செக் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை தானே, நீங்க எக்ஸ்பீரியன்ஸை தானே பிறகு நொலேஜா மாத்துவீங்க. எனவே சந்தை துண்டமாக்கலுக்கான அடிப்படைகள், சந்தை துண்டமாக்கல் இரண்டு பார்த்துடுமே. ஒரு பொருளுக்கான சந்தை, ஒரு சேவைக்கான சந்தை, பல்வேறுபட்ட காரணிகளை கொண்டு வகைப்படுத்த. இப்ப சேவை சந்தையை நீங்கள் பார்க்கலாம், துண்டமாக்கி விடுவோம் நாங்கள் சேவை சந்தையை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாக்குறீங்க, ஏலவருக்கு பிறகு நீங்க படிக்க போறீங்க, இது ஒரு டிகிரி ப்ரோக்ராம். சில பிரைவேட் யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இருக்கிறது, அங்கே மேனேஜ்மெண்ட் டிகிரிகள் மட்டும் இருக்கும். இன்னும் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கிறது, அங்க மருத்துவத்துறை சார்ந்த மெடிக்கல் சைட் ஸ்டடிஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி போறீங்க, அங்க போறீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் மட்டும்தான் இருக்கும். அப்ப இப்படி அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களின் தேவைக்கேற்ப அங்க நீங்க எல்லா டிகிரி ப்ரோக்ராமையும் படிக்க முடியாது. மாணவர்களின் தேவைக்கேற்ப அங்கே சந்தை துண்டமாக்கப்படுகிறது. இப்ப பேருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான பேருந்துகள், பெண்களுக்கான பேருந்துகள், அல்லது பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவைகள் மட்டும் இலங்கை போக்குவரத்து சபையால கூட அப்படி வழங்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் சேவைகளும் துண்டமாக்கப்படலாம். உணவகம் கூட ஒரு சேவை தான். சைவ உணவகம், அசைவ உணவகம் என்பது ஒரு சேவை சந்தை துண்டமாக்கல். எனவே இந்த துண்டமாக்கலினுடைய அடிப்படை செக்மெண்டேஷன் அடிப்படையில முதலாவது பூகோள ரீதியான அடிப்படை அல்லது பூகோள ரீதியான காரணி. இந்த பூகோள ரீதியான அடிப்படை அல்லது பூகோள ரீதியான காரணி என்பது என்ன? உலகளாவிய ரீதியில் நாடுகள், பிரதேசங்கள், கிராமங்கள், காலநிலை இப்படியானவற்றை வச்சுக்கொண்டு சந்தையை துண்டமாக்குவது ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உள்நாடு, வெளிநாடு, நாடுகள், வலயங்கள், பிரதேசங்கள், இது ஒரு சந்தை துண்டமாக்கல். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில செயல்படக்கூடிய KFCல இலங்கையின் வளமையான தேசிய உணவு ரைஸை சந்தைப்படுத்துவார்கள். அதேவேளை அமெரிக்காவில் என்று கேட்டால் அங்கே அமெரிக்காவுக்குரிய கோதுமை பண்டங்களை சந்தைப்படுத்துவார்கள் தங்களுடைய KFC உணவுகளோட சேர்த்து. அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப, அந்தந்த வலயங்களுக்கு ஏற்ப, அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்தலை மேற்கொள்வது. இது ஒரு விதமான துண்டமாக்கல் தான், நாடுகளுக்கு ஏற்ப. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இலங்கையில உல்லாச பயண விடுதிகளில் வெளிநாட்டவர்களுக்கானது, உள்நாட்டவர்களுக்கானது. வெளிநாட்டவர்களுக்கானதுல கட்டணங்கள் எல்லாம் உயர்வாக இருக்கு. அதே போல வெளிநாட்டவர்களுக்கான உணவகங்கள் இருக்கிறது இலங்கையில. வெளிநாட்டவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் சார்ந்த உணவகங்கள், ரைட். ஆகவே அதே போல உடை, வெளிநாட்டவர் உள்நாட்டவர் என்ற வங்கி சேவைகள், பேங்கிங் சர்வீஸ்ல ஃபாரினர்ஸுக்கான சர்வீஸ், அவர்களுடைய தேவைகளை, வங்கி தேவைகளை பூர்த்தி செய்வது. எனவே பூகோள ரீதியான அடிப்படையில நாடுகள், வலயங்கள், பிரதேசங்களாக பிரிக்கலாம். அதே போல கிராமங்கள், நகரங்கள் என்று அந்த அமைப்பினுடைய விசாலத்தின் அடிப்படையில், சனத்தொகை அடர்த்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி அடிப்படையில் சந்தைகள் துண்டமாக்கப்படலாம். ஒரு ஆடை உற்பத்தி சந்தை நகரத்தில் வாழ்பவர்களுக்கான ஆடை, ஃபேஷன் உடுப்புகளை போடுவார்கள். கிராமத்தில் வாழுகின்றவர்களுக்கான ஆடை, ட்ரெடிஷனல் உடுப்புகளை போடுவார்கள். பாதணிகளில் நகரத்தில் வாழ்பவர்களுக்கான பாதணிகள், கீல்ஸுகளை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். கிராமத்தில் வாழுகின்றவர்கள் பிளட்டான செருப்புகளை உற்பத்தி செய்வார்கள். ஏன்னா அங்க வயல்ல, வரம்பில, மண் தரையில நடக்க வேண்டி வரும். கிராமத்தில் கீல்ஸை போட்டு நடக்க முடியாது வயல்வெளியில. அதே போல வடக்கு, தெற்கு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப நீங்கள் ஒரு வடக்கு இலங்கை என்ற வடக்கு பிரதேசத்துல போறீங்கன்னா வட பாயாசத்தோட சைவ உணவகம் இருக்கும். அதே போல சில இடங்கள்ல போறீங்க என்றால் வேறுபட்ட அசைவ உணவுகள் இருக்கும். அப்ப இது அந்த பிராந்தியங்களை வச்சுக்கொண்டு பிரிக்கலாம். காலநிலை சார் காரணிகள், இப்ப சில நாடுகள்ல போடுற உடைகளை எங்களை நாட்டுல போட முடியாது. யூரோப் கண்ட்ரீஸ்ல போடுற குளிர் உடைகளை இலங்கையில போட்டு கொண்டிருக்க முடியாது. நாங்கள் வெப்ப வரைய நாடு.
பெரும்பாலான காலங்கள் நவம்பர் டிசம்பர் தவிர மற்ற காலங்களில் எல்லாம் பெரும்பாலும் வெயில் கொடுமையா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான காலநிலைகளுக்கேற்ற காரணிகளின் அடிப்படையில் உடைய போடுறது. அப்ப இது நாங்கள் பூகோள ரீதியான காரணி, ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல உளவியல் ரீதியான அடிப்படைகள், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், பேசிக்ஸ். உளவியல் ரீதியான அடிப்படையில் சந்தை துண்டவாக்கல், மக்களினுடைய கல்வி அறிவு மட்டம், ஆளுமைத்தன்மை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கல்வி அறிவு மட்டத்துக்கு ஏற்ப பொருள் நுகர்வு, உடை வேறுபடும், உணவு பழக்க வழக்கம் வேறுபடும். இப்ப KFCல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளிகள் போய் சாப்பிட முடியாது. மெக்டொனால்ட்ஸ்ல பீட்சாவில் சாப்பிட முடியாது. ஒரு பீட்சா 2000-3000 ரூபாய். ஒரு குடும்பமாக சாப்பிட்றா 10,000 ரூபாய் வேணும். அவருக்கு ஒரு மாத சம்பளமா இருக்கும். KFCல அதே போல. எனவே கல்வி அறிவு மட்டத்துக்கு ஏற்ப அந்த அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த மாதிரியான அங்கீகார வணிகங்கள் எல்லாம் KFC, மெக்டொனால்ட், பீட்சா கட், டொமினோஸ் பீட்சா, பர்கர் கிங், இவர்களெல்லாம் என்ன விரும்புகிறார்கள்? கல்வி அறிவில் உயர்ந்தவர்கள், வருமான மட்டத்தில் உயர்ந்தவர்கள் வர வேணும். பெரும்பாலான பர்ச்சேசிங் கிரெடிட் கார்டில் நடக்க வேணும், அல்ல டெபிட் கார்டில் பே பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் உளவியல் ரீதியான அடிப்படையில் சந்தைகள் வகைப்படுத்தப்படலாம். ஆளுமைத்தன்மை, மக்களினுடைய பர்சனாலிட்டி, வருமான மட்டம். இப்ப நகரத்தில் உள்ளவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கும், அவர்களுடைய நுகர்வு பழக்க வழக்கம் அந்த வருமானத்துக்கு ஏற்ப வேறுபடும். இப்ப கிராமத்துல சூப்பர் மார்க்கெட்டுகள் பெரிசா வெற்றி பெற முடியாது. கிராமத்துல அன்னைக்கு கிடைக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் வருமானத்தை வச்சு 1 கிலோ அரிசி, ஒரு 250 கிராம் சீனி, ஒரு 100 கிராம் தேயிலை, ஒரு தேங்காய், இப்படித்தான் வாங்குவார்கள். வருமான மட்டம் அப்படி. நகரத்துல சூப்பர் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் தான் நீ பர்ச்சேஸ் பண்றது பெரும்பாலும். அது ஒரு காரின் டிக்கிய நிரப்புற அளவுக்கு 25,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எனவே அந்த வருமான மட்டத்துக்கு ஏற்ற வகையில் சந்தை துண்டமாக்கல் இடம்பெறும். அதே போல வாழ்க்கை சாயம், வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப், லைஃப் ஸ்டைல், இதுக்கேற்ப உளவியல் பாகுபாடு இருக்கும். சமூக வகுப்பு, மக்கள் சார்ந்த சமூக வகுப்பு இருக்கு. நான் கிராமத்தவன், நகரத்தவன், நான் இந்த மதம் சார்ந்தவன், இந்த இனம் சார்ந்தவன். நுகர்வு பழக்க வழக்கங்கள் வேறுபட்டதாகத்தான் இருக்கும். பாரம்பரியத்தோட சேர்ந்து வரும். அது உளவியல் ரீதியான காரணியா மாறிடும். அது உடையா இருக்கலாம், இதா இருக்கலாம். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் உளவியல் ரீதியான அடிப்படைகள். அடுத்தது சமூக விஞ்ஞான காரணிகள், சோசியல் ஃபேக்டர்ஸ். ஆண்கள், பெண்கள், பால் நிலைமை, வயது, வருமானம், தொழில், இனம், மதம், குடும்ப இயல்புகள், இது சமூக விஞ்ஞான காரணிகள். இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். நடத்தை சார்ந்த அடிப்படைகள், ஒவ்வொரு நடத்தையும் வித்தியாசப்படும். பிஹேவியர், நடத்தை சார்ந்த காரணிகள். இந்த நடத்தை சார்ந்த காரணிகள் என்னென்றால் பயன்பாட்டாளரின் தன்மை, மனப்பாங்கு, அதில் கிடைக்கிற அனுகூலங்கள், பக்க சார்பு. நாம இப்படித்தான் செய்வோம். நாம கோயிலுக்கு போறோம்னா சாரி கட்டி தான் போவோம், கோயிலுக்கு போறோம்னா வேட்டியை தான் கட்டுவோம், அல்லது நாங்கள் இந்த பொருளை தான் நுகர்வோம். நாங்கள் கூழ் குடிக்க மாட்டோம், நாங்கள் கொட்டை தான் குடிப்போம், நாங்கள் அசைவம் தான் சாப்பிடுவோம், நாங்கள் சைவம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ரெண்டும் கலந்து சாப்பிடுவோம். இது அவரை பற்றி நடத்தை, அவருடைய பிஹேவியர் வித்தியாசம். பிஹேவியருக்கு சிலபல பிஹேவியர் இனம், மதம், மொழி, பால் அதெல்லாம் கடந்து வேறு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவர்கள் எவ்வாறு நடக்கிறார்கள் என்பதுதான் பிஹேவியர். அப்ப இவ்வளவும் சந்தை துண்டமாக்கலுக்கான காரணிகள் அல்லது அடிப்படைகள். அப்ப அந்த காரணிகள்ல புவியியல் ரீதியான காரணிகள், அதே போல சமூக விஞ்ஞான காரணிகள், நடத்தை சார்ந்த காரணிகள், உளவியல் ரீதியான காரணிகள் என்று 4ஆக வகைப்படுத்தி அதுக்குள்ள வரக்கூடிய உதாரணங்களை உங்களுக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். அடுத்தது பார்க்க போறோம், வினைத்திறன் கொண்ட சந்தை துண்டமாக்கலுக்கான நியதிகள் என்ன. ஒரு மார்க்கெட் செக்மெண்டேஷன் எஃபெக்டிவ்னஸ் இருக்க வேணும் என்றால் என்ன கிரைட்டீரியாஸ் இருக்க வேணும். அதை அந்த முதல் எழுத்துக்களை எடுத்து மெஸ்டா என்று போடப்பட்டிருக்கு. மெசரேபிள், சப்சிஸ்டென்ஷியல், எக்ஸசிபிள், டிஃபரன்ஷியபிள், ஆக்ஷனபிள் அப்படின்னு சொல்லி வினைத்திறன் மிக்க ஒரு மார்க்கெட் செக்மெண்டேஷன் சந்தையை துண்டமாக்க போறோம். அதுல மிக நிதானமா கவனமா இருக்கணும் பிள்ளைகள். என்ன எக்ஸாம் மார்க்ஸ் கேள்வி 4 மார்க்ஸுக்கு வந்திருக்கு, 2 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. அட்டென்ஷன் ப்ளீஸ். இப்ப நாங்க ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஒன்றை போடுறோம். ஆண்களுக்கான ஆடைகளை மட்டும் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த போறோம். இது ஒரு பால் பாகுபாடு.
அல்லது பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கான யூனிஃபார்மை மட்டும் நாங்கள் எங்களோட கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில உற்பத்தி செய்து பிசினஸ் அவுட்லெட்டை போட்டு சேல்ஸ் அவுட்லெட்டை போட்டு சந்தைப்படுத்த போறோம். அப்ப எங்களுக்கு நாங்க செய்த இந்த துண்டமாக்கல் அல்லது எங்களுடைய ஆடை சந்தையில வெளிநாட்டிலிருந்து வரும் உல்லாச பயணிகளுக்கு மட்டும் ஆடைகளை சந்தைப்படுத்த போறோம். அப்ப இந்த செக்மெண்டேஷன் சந்தை துண்டமாக்கல் இஃபெக்டிவ்னஸா இருக்கணும் என்றால் என்ன காரணிகள், தேவைப்பாடுகள், நியதிகளை நாங்க கவனிக்க வேண்டும். முதலாவது அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். மெசரபிள். நாங்க ஒரு ஆண்களுக்கான ஆடை சந்தை என்றா அல்லது உல்லாச பயணிகளுக்கான ஆடை சந்தை என்றால் அந்த அளவு எவ்வளவு நுகர்வோர் கிட்டத்தட்ட வருவார்கள், எவ்வளவு பெறுமதிக்கு விற்பனை செய்ய முடியும், எவ்வளவு லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்பது பற்றி ஒரு மெசரபிள். எங்களுடைய அந்த இலக்கு நுகர்வோரையும் சந்தை துண்டத்தையும் எங்களால் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். சந்தை துண்டம் அந்த செக்மெண்டேட்டட் பீஸையும் அதில் இருக்கக்கூடிய டார்கெட் கன்சியூமரையும் அவர்களின் கொள்வனவு அளவு, கொள்வனவு சக்தி, விற்பனை அளவு, பெறக்கூடிய லாபம், ஓகே, அதை நாங்கள் மெசரபிள் அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது தேவையான அளவை கொண்டிருக்க வேண்டும். ஓகே, தேவையான அளவு என்பது நாங்க போட்ட அந்த சந்தை துண்டம் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். எங்களுக்கு போதிய அளவு விற்பனையை தர வேண்டும், எங்களுக்கு போதிய அளவான லாபத்தை தர வேண்டும். நாங்க ஈடுபடுத்திய மூலதனத்தில் கிடைக்கிற நிகர வருமானம் எங்களுக்கு போதுமானதா இருக்கணும். மூன்றாவது அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை அல்லது சந்தையினுள் துண்டத்தினுள் பிரவேசிக்கக்கூடிய தன்மை, அக்சஸபிள், பெனிட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். நாங்க தெரிவு செய்யக்கூடிய அந்த சந்தை துண்டம் எங்களால் அடைந்து கொள்ளப்படக்கூடியதாக. இப்ப நாங்கள் ஆண்களுக்கான ஆடைகளை சந்தைப்படுத்துறோம் என்றால் அந்த அந்த மார்க்கெட்டுக்கு நாங்க பெனிட்ரேட் பண்ணக்கூடிய வகையில, நுழையக்கூடிய வகையில இருக்கணும். நாங்க சந்தைய செக்மெண்டேட் பண்ணி போட்டு பிரிச்சு போட்டு அதுக்கு நுகர்வோரை அடைய முடியலைன்னா ஃபெயிலியர். அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபடுத்தி இனங்காடக்கூடியது, டிஃபரன்ஷியேட். இப்ப நாங்க ஒரு ஆண்களுக்கான சந்தை என்றா அதை நாங்கள் ஒரு கட்டம் போட்டு காட்டணும், இவ்வளவு தான். பெண்களுக்கான சந்தை இவ்வளவு தான். மாணவர்களுக்கான சந்தை என்றா மாணவர்கள் யார்? ப்ரீ ஸ்கூல் இருக்கு, பிரைமரி இருக்கு, ஏ லெவல் இருக்கு, மிடில் ஸ்கூல் இருக்கு, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் டிகிரிஸ்கள் இருக்கிறது, டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்கிறது. யார் மாணவர்கள்? அரசாங்க பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான சீருடை. அப்ப இது வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய தன்மை. ஆண்களுக்கான ஆடை சந்தை என்று போட்டால் யார் அந்த ஆண்கள்? அந்த ஆண்களுக்கான ஆடை சந்தை யார் ஆண்கள்? உள்நாட்டவர் இருப்பார், வெளிநாட்டவர் இருப்பார், வெவ்வேறுபட்ட மதம், வெவ்வேறுபட்ட இனம், வெவ்வேறுபட்ட நடத்தை கோலம். யார் செயல்படுத்தக்கூடியதாக இருத்தல், ஆக்ஷனபிள். நாங்க ஒரு சந்தையை துண்டமாக்கி எடுக்கிறோம் என்றால் அந்த துண்டமாக்கப்பட்ட சந்தையை நோக்கி எங்களுடைய சந்தைப்படுத்தல் கருமங்களை, சந்தைப்படுத்தல் உபாயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே வினைத்திறன் கொண்ட ஒரு சந்தை துண்டமாக்கலுக்கான தேவைப்பாடுகளை அளவிடக்கூடியதாக இருத்தல், தேவையான அளவினை கொண்டதாக இருத்தல், அடைந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல், வேறுபடுத்தி இனங்காணக்கூடியதாக இருத்தல், செயல்படுத்தக்கூடியதாக இருத்தல். கிளியர்? எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் இந்த சந்தை துண்டமாக்கலினுடைய பயன்கள் என்ன, சந்தை துண்டமாக்கலின் பயன்கள் என்ன, நன்மைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, ஏன் சந்தை துண்டமாக்கல் என்ற விடயம் அவசியம். முழுமையான சந்தையினை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. இப்ப நாங்கள் ஒரு ஆடை உற்பத்தியில ஈடுபடுறோம் என்றால் ஒரு முழு ஆடை சந்தையில உள்ள நுகர்வோரையும் நாங்கள் அடைஞ்சு கொள்ள முடியாது. அந்த முழு ஆடை சந்தையில இருக்கக்கூடிய நுகர்வோரில் ஒரு சிறந்த ஒரு துண்டத்தை எடுத்து அந்த துண்டத்தை நோக்கி நாங்கள் நகர்த்த வேணும். அவ முழுமையான சந்தையினையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதால் சந்தை பற்றிய ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்ய வேணும். நாங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை போட போறோம்டா,
அல்ல நாங்கள் ஒரு ஃபுட் ஃபேக்டரியை போடமென்றா என்ன உணவு யாருக்காக செய்ய போறோம். எனவே ஒரு ஹோல் மார்க்கெட் பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு அனாலிசிஸோட நாங்கள் செய்யலாம். அதன் மூலம் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கும். அந்த செக்மெண்டேஷனுக்குரிய துண்டமாக்கலுக்குரிய ரிசர்ச்சை நாங்க செய்ய இல்லையா அந்த ஃபுல் நாலேஜ் எங்களுக்கு வரா. இரண்டாவது, பொருத்தமான மற்றும் காலத்துக்கேற்ப சந்தைப்படுத்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் இனங்கண்டு மேற்கொள்ள முடியும். இப்ப நாங்க ஒட்டுமொத்தமாக முழு நுகர்வோர் சமூகம் முழு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது இம்பாசிபிள். அப்ப பொருத்தமானதும் காலத்துக்கேற்றதுமான சந்தர்ப்பங்களை நாங்கள் இனங்காண முடியும். மூன்றாம், இந்த சந்தைப்படுத்தும் நிறுவனங்களிடம் இருக்கக்கூடிய வளங்கள் பிள்ளைகள் வரையறுக்கப்பட்டவை. நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வரோம். சந்தைப்படுத்தலிலும் சரி, முகாமைத்துவத்திலும் சரி, வணிகத்திலும் சரி பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் மனித, பௌதீக, நிதி, தகவல், நேரம், எல்லா விதமான வளங்களும் லிமிட்டட் ரிசோர்ஸ். அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாக, விளைதிறனாக, உற்பத்தி திறன் கொண்டதாக பயன்படுத்த சந்தை துண்டமாக்கல் வேணும். யோசிச்சு பாருங்க, முழு நுகர்வோர் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு அதிக மூலதனம், அதிக மனித வளம், அதிக வளங்கள் தேவைப்படும். ஆனால் துண்டமாக்கப்பட்ட சந்தையில இருந்து ஒரு சந்தை துண்டத்தை தெரிவு செய்து அந்த சந்தை துண்டத்தில் உள்ள இலக்கு நுகர்வோரின் தேவைகள், விருப்பங்களை நாங்கள் பூர்த்தி செய்ய முன்வருகின்ற போது எங்களுக்கான வளங்கள் தேவை குறைவாக இருக்கும், அல்லது வரையறுக்கப்பட்ட வளங்களை நாங்கள் உத்தமமாக பயன்படுத்த முடியும். அடுத்தது, நிறுவனத்திற்கு சந்தைப்படுத்தல் தொடர்பாக ஏற்படும் இடர்கள், அபாயங்கள், மார்க்கெட்டிங் ரிஸ்க், அவற்றை குறைக்கலாம், இழிவுபடுத்தலாம். சந்தைப்படுத்தல் அபாயங்கள் என்றால் என்ன? சந்தைப்படுத்தலின் போது எதிர்நோக்கப்படுகின்ற இடர்கள்: நுகர்வோர் நடத்தை மாற்றங்களால் கேள்வி வீழ்ச்சி அடைதல், சுவை மாற்றம் அடைதல், விலை வீழ்ச்சியால் நட்டம் ஏற்படுதல், போட்டி நிறுவனங்கள் சந்தையினுள் பிரவேசிப்பதால் எங்களுடைய சந்தை பங்கு வீழ்ச்சி அடைதல், இவையெல்லாம் மார்க்கெட்டிங் ரிஸ்க். வியாபார இடர்கள் என்பது வேறு. அறவிட முடியா கடன்கள் வியாபார இடர்கள், தீயழிவு நட்டங்கள் வியாபார இடர்கள். மார்க்கெட்டிங்ல வரக்கூடிய, சந்தைப்படுத்தலில் வரக்கூடிய இடர்கள் சந்தைப்படுத்தல் இடர்கள், மார்க்கெட்டிங் ரிஸ்க். அந்த இடர்களை இழிவுபடுத்த வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு துண்டமாக்கலை செய்ய வேணும், ஒரு சந்தை துண்டத்தை எங்களுக்குரியதாக்க வேணும், அந்த துண்டத்தில் உள்ள இலக்கு நுகர்வோரை இனங்காண வேணும், அந்த இலக்கு நுகர்வோரை மையப்படுத்தி எங்களுடைய சந்தைப்படுத்தல் பணிகள் மற்றும் உபாயங்களை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். அடுத்தது, சந்தைப்படுத்தல் வேலை திட்டங்களை மிகச்சிறப்பாக, சந்தைப்படுத்தல் கருமங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம். அந்த வேலை திட்டம் என்பது கருமங்கள். எவை சந்தைப்படுத்தல் கருமங்கள்? பார்த்து நாங்கள் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி, பொதியிடல், குறியிடல், விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல்கள், விற்பனையின் பின் சேவைகள், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். எனவே சந்தைப்படுத்தல் சம்பந்தமான வேலை திட்டங்கள் மற்றும் கருமங்களை மிகச் சிறப்பாக, மிகச் சரியாக மேற்கொள்ள முடியும். எனவே சந்தை துண்டமாக்கலினுடைய பயன்கள் என்ன என்றால், மீண்டும் ஒரு தடவை இந்த சந்தையினை பற்றி ஒரு பகுப்பாய்வு, ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச், சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலம் சந்தை பற்றி ஒரு பூரணமான விளக்கத்தை பெறலாம். பொருத்தமான சந்தையை பொருத்தமான காலத்திற்கேற்ப, சந்தர்ப்பத்திற்கேற்ப தெரிவு செய்து இனங்கண்டு சந்தைப்படுத்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தலை உருவாக்கலாம். நிறுவனத்திலே சந்தைப்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்ற வரையறுக்கப்பட்ட வளங்களை, லிமிட்டட் ரிசோர்ஸ், வினைத்திறனாக, விளைதிறனாக, உற்பத்தி திறன் கொண்டதாக பயன்படுத்தலாம். சந்தைப்படுத்தல்ல வரக்கூடிய இடர்கள், அபாயங்கள், மார்க்கெட்டிங்ல உள்ள ரிஸ்க், அதை இனங்கண்டு குறைக்கலாம். சந்தைப்படுத்தல் கருமங்களை, வேலை திட்டங்களை சிறப்பாக இனங்கண்டு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்திலே இதுவரையான விரிவுரையில் நாங்கள் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள், 7 எண்ணக்கருக்கள் பார்த்து நாங்கள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்.
இந்த எண்ணக்கருக்கள் வராத வருஷமே இல்லை. அந்த அளவுக்கு மிக 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 முக்கியமானது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். 7 எண்ணக்கருக்கள்: உற்பத்தி எண்ணக்கரு, பொருள் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, சமுதாய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, வாடிக்கையாளர் எண்ணக்கரு, முழு படைப்பு அல்லது பரிபூரண அல்லது முழுமையான சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. இதை நாங்க பினிஷ் பண்ணி ஒப்பீடு செய்த பிறகு சந்தை துண்டமாக்கல் பார்த்தாங்க. சந்தை துண்டமாக்கல் என்றால் என்ன? மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்றால் என்ன? துண்டமாக்கலுக்கான அடிப்படைகள் என்ன? சந்தை துண்டமாக்கலினால் என்ன நன்மைகள் பயன்கள் கிடைக்கும்? இன்னும் ஒரு விரிவுரையின பிள்ளைகள், இலக்கு சந்தைப்படுத்தல் என்ற தொடர்ச்சியான சந்தைப்படுத்தல் விடயங்கள்ல இருந்து மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.